Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். சமூக வலைதளம் மூலமாக ஏற்பட்ட காதல் கிட்டத்தட்ட 2 மாதமாகவே அவங்க அந்த வீட்டிலேருந்து வெளியேறிட்டாங்க. 1 மாதம் முன்னாடியே அவங்க எஸ்பி ஆஃபீஸில் போய் சரண்டர் ஆகி இந்த மாதிரி நாங்கள் பதிவு திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லியாச்சு. அவங்க சொல்கிறது என்னென்னா, இதில் வந்து ஆரம்ப கட்டத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு முறை கூட இப்போ புரட்சி பாரதம் கட்சி ஆட்களோ பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களோ அந்த குடும்பத்தை அணுகலை. அவர் ஒரு எம்எல்ஏவாக இருப்பதனாலேயே அவரை வந்து சந்திக்க வரவங்கள சந்திக்க வாங்கன்னு தான் சொல்லுவார். சந்திச்சிட்டதுனாலே ஒரு கிரைம் நடந்துச்சுன்னு இல்லை. கைது செய்ய முற்பட்டான்னு நேற்று போலீஸ் கூட சொல்லலை. ஆனால் அங்கே நடந்த சீன் எப்படி இருந்தது? நேற்று ஜட்ஜு என்ன நினச்சிட்டாரு, சம்மன் கொடுக்க விடலை போல இவங்க அப்படின்னு நினச்சிட்டாரு. அதை தான் எம்எல்ஏ தரப்பு வழக்கறிஞர் சொல்ல முற்பட்டு. ஃபேக்ட் கரெக்டு தான். 2000 பேர் இருந்தாங்க, 400 போலீஸ் இருந்தாங்கன்றதெல்லாம் ஃபேக்ட் கரெக்ட். 400 போலீஸ் வந்ததுக்கு முன்னாடி திரள ஆரம்பித்தாங்க. திரண்டிட்ட பிறகு 400 போலீஸ் வந்தாங்க. பூவை ஜெகன்மூர்த்தி எப்படி இந்த வழக்குக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னு கேள்வி. ரெண்டே விஷயம். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சைகுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய சமூக செயற்பாட்டாளர் திரு புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பரபரப்பான வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களும் அதே சமயம் தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை பணியாற்றக்கூடிய கூடுதல் டிஜிபி ஜெயராம் அவர்களும் மீதான ஒரு குற்றச்சாட்டு தான். இந்த குற்றச்சாட்டுடைய முழு பின்னணியை நம்ம விசாரிக்கும் போது அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிறுவன் கடத்தல் தொடர்பாக இந்த வழக்கில் வந்து இவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற இதில் வந்து குறிப்பிடப்படுது. நேற்று கூடுதல் டிஜிபியான ஜெயராம் அவர்களும் வந்து அதிரடியாக நீதிமன்றத்தில் ஆஜரானவுடன் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்கள் மீதும் வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்து அடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய முழு விவரம் என்ன? இது எல்லாருக்கும் இப்போ பரவலாக தெரிஞ்சிச்சு. இது வந்து ஒரு காதல் விவகாரத்துலேருந்து தான் இது ஆரம்பிக்குது. தேனியை சேர்ந்த ஒரு பெண் கள்ளக்குறிச்சியை பூர்வீகமாக கொண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய ஒரு ஆணுக்கும் இடையே இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளம் மூலமாக ஏற்பட்ட காதல். கிட்டத்தட்ட 2 மாதமாகவே அவங்க அந்த வீட்டிலேருந்து வெளியேறிட்டாங்க. 1 மாதம் முன்னாடியே அவங்க எஸ்பி ஆஃபீஸில் போய் சரண்டர் ஆகி இந்த மாதிரி நாங்கள் பதிவு திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லியாச்சு. பதிவு திருமணமும் பண்ணியாச்சு. நேற்று அந்த பெண் ரொம்ப தெளிவாகவும் பேட்டியும் கொடுத்துருக்குறாங்க. இதில் விவகாரம் என்னென்னா, அந்த குறிப்பிட்ட அந்த காதல் திருமணம் செஞ்சுக்கிட்ட அந்த பையன் அவருடைய தம்பியை வந்து கடத்திட்டதாக தான் வழக்கு. அந்த அம்மா வந்து அந்த கடத்தலுக்கு பிறகு, அந்த கடத்தப்பட்டதாக சொல்லப்பட்ட சம்பவத்துக்கு பிறகு அவங்க 7ஆம் தேதி நடக்குது இந்த பிரச்சனை. 7ஆம் தேதிக்கு பிறகு அவங்க நீதிமன்றத்தில் போய் ஒரு தேர்ட் பார்ட்டி அஃபிடவிட் போட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க சொன்ன ஒரு தகவலின் பேரில் நான் இந்த மாதிரி வந்து கடத்தலாக இதை பாவிச்சிட்டேன், இது வந்து கடத்தல் கிடையாது, இது எங்கள் உறவினர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, இதை நாங்கள் வந்து பேசி தீர்த்துக்கிறோம், காதல் விவகாரம், இது வந்து எங்கள் உறவினர்கள் தான் இவங்க கூட்டிகிட்டு போனவங்க, என் மருமகளுடைய அப்பா, அதனால் இது வந்து விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அஃபிடவிட் போட்டிருக்கிறாங்க. போட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வந்து என்னை வந்து இந்த மாதிரி போலீஸ்காரங்க நிர்பந்தித்து புகார் கொடுக்க சொல்லியிருக்காங்களா, அவங்க ஓப்பன் கோர்ட்லேயே பதிவு பண்ணிக்காங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ புகார் கொடுத்து இந்த மாதிரிலாம் எழுத சொல்கிறாங்க, மிரட்டினதாக எழுத சொல்கிறாங்க புகார் மண்ணில், அப்படிலாம் அந்த அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க ஓப்பன் கோர்ட்டில். அதெல்லாம் பதிவாயிருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு தான் சொல்கிறோம். இது இப்படி போக திடீர்னு இந்த வழக்கில் சம்மந்தமே இல்லாமல் 14ஆம் தேதி அன்னைக்கு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து சிக்க வைக்கப்படுகிறார். இதை ஒட்டி தான் வந்து அவங்க வீட்டில் வந்து நேற்று சொன்ன மாதிரி கோர்ட்டில் சொன்ன மாதிரி நோட்டீஸ் கொடுக்க போன போது இவ்வளோ கூட்டம் திரள. கைது செய்ய முற்படுறாங்க, முகாந்திரம் இல்லாத வழக்கில் கைது செய்ய வராங்களேன்னும் போது மக்கள் வந்து தன்னிச்சையாக வராங்க. அது வந்து தவிர்க்க முடியாது. அந்த இடத்துல ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர்னா, இன்னொன்று அவர் அந்த டைமில் அந்த இடத்துல வீட்டில் இல்லைன்னும் பொழுது இன்னும் கூட அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால. ஏன்னா ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு வந்து இவ்வளோ போலீஸ் படையோடு வரணும்னு அவசியம் இல்லை. நோட்டீஸை கொடுக்கறதுக்கு பல முறை இருக்குது. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக ஆக்குனது வந்து போலீஸ் தரப்பும் கூட தான். இது நேற்று வந்து அவர் சொல்ல முற்படுறாரு. எம்எல்ஏ தரப்பு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் மதிப்புக்குரிய பிரபாகரன் அவர்கள் வந்து அதை பதிவு செய்ய முற்பட்டார். இந்த மாதிரி சம்மன் கொடுக்கல, அப்பையும் வந்து அது சரியாக பதிவு செய்ய முடியல. அதுவும் ஒரு காரணம் இந்த இவ்வளோ இதுவானது. ஆனால் அந்த புகார்தாரரிடம் தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு வரோம். அந்த புகார்தாரருக்கு உறுதுணையாக அங்கே வந்து சட்ட போராட்டம் நடத்திய நபர்களோட நேரடி தொடர்பு எனக்கு இருக்குது.
அவங்க சொல்கிறது என்னென்னா, இதில் வந்து ஆரம்ப கட்டத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு முறை கூட இப்போ புரட்சி பாரதம் கட்சி ஆட்களோ பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களோ அந்த குடும்பத்தை அணுகலை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேளை அவங்க அணுகியிருந்தாங்க, ஒரு செஞ்ச குற்றத்துக்காக இப்படி ப்ராசிக்யூட் பண்ண போகிறாங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. யார் தப்பு செஞ்சாலும் சட்டத்தின் முன் எல்லாரும் சமம், அதுக்காக அவங்க வந்து தண்டனை பெறணுன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆரம்பம் முதல் அந்த 14ஆம் தேதி வரை ஒரு முறை கூட அந்த புரட்சி பாரதம் கட்சி ஆட்கள் வந்து இவங்களை போய் எந்த ஒரு நிர்பந்தமோ அழுத்தத்துக்கோ உள்ளாக்கலை. இவங்களா அந்த வீடியோ போட்டது கூட இவங்களா தன்னிச்சையாக போட்டது தான். அதுவே இவங்களே வந்து கேட்குறாங்க அந்த தோழர்கள்கிட்ட. நான் சொன்னேன் இல்லைங்களா, சட்ட உதவி செஞ்ச தோழர் அவங்ககிட்ட வந்து இந்த பிரச்சனை வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் சிக்க வைக்கப்படுறாங்க, இதனால வந்து என் குழந்தைங்களுக்கு எதனா பிரச்சனை வரப்போகுது, அதனால் இது வரைக்கும் அவர் என்னை கூப்பிட்டு எதை கூட பேசக்கூட இல்லையே, அப்படி பேசியிருந்தா கூட அவரை பற்றி போடுறது சரியாக இருக்கும், அதனால் வந்து நான் எதனா பண்ணணும் அப்படின்னு கேட்டு அவங்க சொன்ன யோசனையில் தான் அவங்க வீடியோவே போடுறாங்க. அந்த வீடியோ போட்டது கூட நிறைய பேர் அது கூட சொல்லிட்டு இருக்காங்க, புரட்சி பாரதம் கட்சி ஆட்கள் மிரட்டி போட்டிருக்கலாம் இல்லையா வீடியோன்றாங்க. அப்படிலாம் கிடையாது, அவங்களே தன்னிச்சையாக போட்டது தான் அது. இன்னைய வரைக்கும் அவங்கள புகாரை வாபஸ் வாங்கணும்னு கூட யாரும் போய் அணுகலை. அவங்களா தன்னிச்சையாக போய் எங்கள் குடும்பம் வர நேற்று அவங்க ஊடகத்தில் கொடுத்த பேட்டிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இவ்வளோ சொன்ன பிறகும் ஒரு விஷயம் இப்படி இவ்வளோ பூதாகரமாக ஆகுதுன்னா இதுக்கு பின்னாடி இந்த வழக்கு இல்லாமல் வேறு எதனா ஒரு நலன் இருக்கான்றது தான் நம்மளுக்கு யோசிக்க வைக்குது. ஏன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் பேர் இன்றைக்கி வந்து தினகரனில் வந்து போட்டிருக்கிறாங்க, அது அடிப்படுது. முன்னாள் அமைச்சரோட பினாமி சொத்துக்கள்லாம் இதில் இருக்குது அப்படின்றாங்க. ஏடிஜிபியோட மற்ற விவகாரங்களை அடிப்படுது. இப்போ இது போலீஸுகளுக்கு மத்தியே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையா, இல்லை இது பொருளாதார சம்மந்தப்பட்ட ஒரு முன்னாள் அமைச்சர் பேர் அடிப்படுது. ஸோ இது யாரோ ஒருத்தருக்காக யாரோ ஒருத்தர் சிக்க வைக்கப்படுறாங்கன்றது தான் நம்ம வருத்தமாக இருக்குது. தெரிஞ்சு ஏன்னா நீங்கள் நேற்று கூட நீதிமன்றத்தில் பேசப்பட்ட விஷயம் வந்து ஒரு சம்மந்தமில்லாத, ஏன்னா யார் பேரை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ நீதிபதி கூட என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பேரை பயன்படுத்தினா நீங்கள் தான் பொறுப்புன்றாரு. அது எந்த அளவுக்கு எல்லாரும் பொறுப்பெடுத்துக்க முடியும்னு தெரியல. அது நடைமுறை சாத்தியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இப்போ ஒரு 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 2-3 வருஷம் முன்னாடி ஒரு கேஸ் கூட பார்த்துருப்போம். ஜனாதிபதி உதவியாளர்னு சொல்லிட்டு போலி மோசடி பண்ணாங்க, பிரதமர் அலுவலக ஊழியர்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இப்படி பலர் வந்து துஷ்பிரயோகம் செய்கிறதுன்றது வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. திடீர்னு ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு நிலத்தை ஆக்கிரமிக்கணும்னா கூட அந்த இடத்துல இருக்கிற அமைச்சர் பேர் வரைக்கும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அங்கே அமைச்சருக்கு அதில் தொடர்பு இருக்கான்னு கேட்டால் இருக்காது. இப்போ ரொம்ப சமீபத்தில் கூட திமுக கொடி பறந்துட்டு ஒரு கார் டோலில் பெண்களை வந்து OMR சாலை வீதியில் இது பண்ணாங்க. அதில் திமுக கட்சியை தொடர்புபடுத்தினாங்க. ஆனால் அந்த நபர்களுக்கும் திமுக கட்சிக்கும் தொடர்பே இல்லைன்னாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து ஒரு பேர் பயன்படுத்தப்பட்டதா முதல்ல அதுவே இல்லை. இது வரைக்கும் இப்போ பேசினவங்க அந்த பெற்றோர் தரப்பு பேசிகிட்டு இருந்தாங்களே, அவங்க கூட பூவை ஜெகன்மூர்த்தி அவர் பேரை வந்து அந்த மணமக்கள்கிட்டேயோ மணமக்களின் பையனுடைய பெற்றோர்கிட்டயோ பேசலை. அப்படி இல்லாத போது எங்கேருந்து இவர் பேர் வந்ததுன்னு இப்போ வரைக்கும் அது ஒரு கிரே ஏரியாவாகவே இருக்குது. இல்லை, முன்னாள் காவல்துறை அதிகாரியான மகேஸ்வரி அவர்கள் வந்து ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய ஜெயராம் அவர்களையும் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களையும் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இவங்க தான் வந்து நேற்று பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நிறைய செய்தி ஊடகங்கள் பிரச்சனையை நேற்று எம்எல்ஏ தரப்பின் வழக்கறிஞர் திரு பிரபாகரன் அவர்கள் தெளிவாகவே சொல்லிட்டாரு, இஸ் பீயிங் அன் எம்எல்ஏ. அவர் ஒரு எம்எல்ஏவாக இருப்பதனாலேயே அவரை வந்து சந்திக்க வரவங்கள சந்திக்க வாங்கன்னு தான் சொல்லுவார். அது சந்திச்சிட்டதுனாலே ஒரு கிரைம் நடந்துடுச்சுன்னு இல்லை. அதுதானே நேற்று அவங்க சொன்னாங்க. மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த பிரச்சனையில் குறிப்பிட்ட இந்த பிரச்சனையில் நான் யாருக்கும் வக்காலத்து வாங்கல. அது எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஏடிஜிபியில் இந்த பிரச்சனையில் அவர் கார் பயன்படுத்தப்பட்டது உண்மைதான். அந்த கார் நம்பரை நம்ம தான் எழுதியே கொடுத்தோம். கார் நம்பரை அந்த பெற்றோர் தான் எழுதி கொடுத்தாங்க. அந்த கார் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதுக்கு அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். அவருக்கு எதிரான நடவடிக்கையில் நான் எந்த குறையும் சொல்ல. ஆனால் ஒருத்தர் வந்து சந்திச்சிட்டதுனாலேயே இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் என்னாச்சு, சந்திச்சாங்க, சாப்பிட்டாங்க, சந்தித்த ஃபோட்டோலாம் பார்த்துருக்குறோம், சாப்பிட்டாங்க, ஃபோன் பேசின கால் டயல் ரெக்கார்ட்லாம் அண்ணாமலை வெளியிட்டார். அப்போ என்ன சொன்னார் அமைச்சர், ஒரு நாளைக்கு எனக்கு 500 கால் வரணுன்னார்ல. ஒரு அமைச்சருக்கு 500 கால் வரேன்னா ஒரு எம்எல்ஏக்கு ஒரு 50-100 கால்னால் வரலாம்ல. இப்போ பேசிட்டதுனாலே பண்ணிட்டதுனாலே இவர் தான் ஈடுபட்டார்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் நேற்று நீதியரசரே வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு த கேஸ், நான் கேஸ்குள்ளே போக விரும்பலைன்றாரு. கேஸ்குள்ளே போக விரும்பலை, ஏன்னா உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு என்ன பிரச்சனைக்காக வழக்கு நம்மக்கிட்ட வருதோ அந்த பிரச்சனையை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணணும்.
நீங்கள் இப்போ கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கில் பிணை வழக்கு போனும்போது அவர் இந்த குற்றமே நடக்கலைன்னு இந்த உயர்நீதிமன்ற நீதியர் வந்து அது தீர்ப்புலலாம் வந்துட்ட பிறகு அதை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நீக்கிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட அந்த கரஸ்பாண்டன்ட்க்கு வந்து அவர் வந்து ஒரு நற்சான்றிதழ் கொடுத்துட்டார் அந்த தீர்ப்பில். அப்போ நம்ம வந்து அதை போயிட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் நீக்கும் போது உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தைகள் இவை. உங்ககிட்ட என்ன வழக்கு வருதோ அந்த வழக்கை மட்டும்தான் அணுகணும். பிணைனா பிணையை மட்டும் பற்றி பேசணும். அதுக்குள்ளே போயிட்டு மற்ற விவகாரங்களை பேசக்கூடாதுன்னு இருக்காங்க. 2024 சுயோமோட்டோவாக வந்த கேஸில் சுயோமோட்டோவாக உச்சநீதிமன்றம் எடுத்தது. அபய் எஸ் ஓகா அப்புறம் இன்னொரு ஜட்ஜு, இவங்க 2 பேர் எடுத்த வழக்கில் வந்து அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. நீங்கள் காண்டாக்டை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு 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 குற்றம் சாட்டப்பட்டவரோ குற்றவாளி தான், குற்றவாளியின் காண்டாக்டை பற்றி கமெண்ட் பண்ணுவதற்கு கோர்ட்டுக்கு உரிமை உண்டு. ஆனால் அந்த காண்டாக்டை பற்றி கமெண்ட் பண்ணும்போது கூட, அதாவது நடத்தையை பற்றி பேசும்போது கூட அந்த நடத்தை அந்த குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். நீதிபதியானப்பட்டவர் நீதி தான் சொல்லணுமே தவிர அட்வைஸ் பண்ணக்கூடாது பார்ட்டிஸ்க்கு அப்படின்னு அந்த தீர்ப்பில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் இருக்குது. அதன்படி தான் நேற்று கொஞ்சம் அது வந்து துரதிருஷ்டவசமானது தான். நேற்று அவ்வளோ பேசியிருக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வழக்கு வந்து எந்த இடத்துலையோ புகார்தாரர் கூட கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க. புகாரில் எந்த இடம் கடத்தல் தானே நேற்று வழக்கு. அப்படியே பார்த்தா கூட கடத்தலை பற்றி பேசியிருக்கலாம். நான் நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்க முடியாது, கூடாது, சட்டப்படி நான் கற்பிக்கலை. ஆனால் அவர் பேசின வார்த்தைகளுக்கு நம்ம கருத்து சொல்கிறதுக்கு உரிமை உண்டு. இது ஏன் மற்றவங்களுக்கு நடக்கலைன்றது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. மற்ற அரசியல் கட்சி ஆட்களுக்கும் 100 பேர் பந்தா காட்டுறீங்களான்னு கேட்குறாங்க. 100 பேர் ஏன் வர வேண்டிய தேவை ஏன் எழுது, அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணுன்ற. எல்லாருக்கும் அது நடக்கலைன்னும் போது நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட அதை வச்சுட்டு நேற்று நீதிபதி தீர்ப்பில் இருக்கிற விஷயங்கள் விவாத பொருளாக ஆகலை. வலைதளங்களில் ஊடகங்களில் மாறா எது விவாத பொருளாக இருக்குன்னா, அவர் ஓப்பன் கோர்ட்டில் ஒரு கருத்தாக சொல்லிட்டு போனது. அது ஒரு கருத்து தான், ஒப்பீனியன் தான். ஏன் செந்தில் பாலாஜி பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன ஒப்பீனியன் பெரிய விவாத பொருளாகல, தீர்ப்பில் வரல. ஆனால் ஒப்பீனியனாக எவ்வளோ பேசுனாங்க செந்தில் பாலாஜியை பற்றி, அது ஏன் பெரிய விவாத பொருளாகல? ஆனால் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களை பற்றி பேசின ஒப்பீனியனை வச்சு இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க, செய்திகள் வெளியிடுறாங்கன்னா அது எந்த வகையில்? அது நீதிமன்ற அறைக்குள்ளே நடந்ததில்ல, அதை ஏன் விவாத பொருளாக்குறீங்க? நீதிபதி வேல்முருகன் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. 84,000 மக்கள் வந்து கட்ட பஞ்சாயத்து செய்யவா உங்களை ஓட்டு போட்டு அவர் கட்ட பஞ்சாயத்து செஞ்சாரா? வழக்கே அது இல்லையே. வழக்கு என்ன? கடத்தல். கடத்தி என்ன கடத்தினாரா? முதல்ல அதுவே சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அவர் டைரெக்டாக அவர் கட்சி கொடி போட்ட கார் கூட பயன்படுத்தியிருந்தா கூட இதில் இவ்வளோ மெனக்கெடலாம். ஆனால் அதே நீதிபதி சொல்லிட்டார், நான் வழக்குக்குள்ளே போக விரும்பலன்ட்டார். ஐ டோன்ட் வாண்ட் டு காஸ் எனி ப்ரிஜுடிஸ் டு எனி பார்ட்டிஸ்ன்ட்டார். அவரே தானே சொன்னார். ஆனால் இங்கே வந்து தெரிஞ்சு தெரியாமலோ நேற்று நடந்தது ஒரு துரதிருஷ்டன்றேன். அது அப்படி நடந்துருக்கக்கூடாது. அப்போ அவர் கடத்தினாரா? முதல்ல போலீசார் விசாரணைக்கு வந்து ஒத்துழைப்பு நீங்க கொடுத்துருக்கணும், எம்எல்ஏவா இருந்தாலும். மிக நிச்சயமா வந்து சொல்றாரு நீதிபதி வேல்முருகன். அதே சமயம் 2 நாட்களுக்கு முன்பு ஏன் வந்து புரட்சி பாரதம் கட்சியினர் வந்து அவருடைய வீட்டு வாசல்ல போலீசாரை வந்து விசாரணைக்கு அனுமதிக்காம விட்டாங்க? அதற்கு என்ன காரணம்? அவங்க நேற்று விசாரணைக்கு போனா மாதிரியா போலீஸ் போனாங்க? சார், ஒரு சம்மனை போலீஸ் எப்படி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒரு சம்மன் கொடுக்கணும்னா சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட கொண்டு கொடுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஜீப்பில் ஒரு 4 போலீஸ்காரங்க போகலாம். இப்போ சீமான் வீட்டில் போனாங்களே அந்த மாதிரி போயிட்டு கொடுக்கலாம். ஆள் இல்லைன்னா ஒட்டிட்டு வரலாமா? வரக்கூடாதுன்னு ஒன்று இல்லை. ஆள் இல்லை, ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறோம் காணோம் அப்படின்னா ஓட்டிட்டு வந்துடுவாங்க. டோரில் விட்டுவாங்க, இல்லை வெளியே ஒட்டிட்டு வரலாம். நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாமே. நேற்று கைது செய்ய முற்பட்டன்னு நேற்று போலீஸ் கூட சொல்லலை. ஆனால் அங்கே நடந்த சீன் எப்படி இருந்தது? கைது செய்ய வந்தது போல தானே இருந்தது. நேற்று ஜட்ஜே என்ன நினச்சிட்டாரு, சம்மன் கொடுக்க விடலை போல இவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. அதை தான் எம்எல்ஏ தரப்பு வழக்கறிஞர் சொல்ல முற்பட்டார். சம்மன் கொடுக்கலாம் தடுக்கலை யாருமே. சம்மன் கொடுக்கறத எப்படி தடுக்க முடியும்? சரி, இங்கே கொடுக்கலன்னா மெயிலில் அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாலும் சம்மன் சர்வ் பண்ண கணக்கு தானே. அதானே சட்டமும் சொல்லுது. எம்எல்ஏ ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தானே. அவர் அலுவலகம் இருக்குது, அவர் வீடு இருக்குது, அவர் அணுக முடியாத நபரும் கிடையாது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆனது. இவர் அதாவது மீண்டும் மீண்டும் தலித் தலைவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரவுடியாகவும் கட்ட பஞ்சாயத்துக்காரர்களாகவும் சித்தரிக்கப்படுறாங்கன்றாங்க. இதை வந்து நீங்கள் உங்கள் தன்னிலையிலேருந்து பார்க்கக்கூடாது, கொஞ்சம் உங்கள் நிலையிலேருந்து வெளியில் வந்து இந்த பிரச்சனையை ஓவராலாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ப்ரீ கன்சீவ்ட் நோஷன் இருக்கக்கூடாதுன்றாங்களா. இவர் இந்த வழக்கில் ஈடுபட்டாரா இல்லையான்னு
புகார்தாரர் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்களே, புகார்தாரர் சொல்கிறாங்க, பையன் சொல்கிறான், பொண்ணும் சொல்லுது, கடத்தப்பட்ட பையன் மீண்டும் மீண்டும் அந்த பையனை சிறுவன் சிறுவன் சொல்கிறாங்க. 18 வயசு 2 நாள், அந்த 18 வயசு நிரம்பின ஒரு பையன், 18 வயசு நிரம்பின பையனை மீண்டும் 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 சிறுவன் 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 சிறுவன்னு போடுறாங்க. சொல்கிறேன், இதெல்லாம் இது நான் ஒரு பிரச்சனை. ஏன் சிறுவன்னு போடுறாங்கன்னா அப்போ தான் வந்து அது சிறுவன்னு போட போட அது வந்து கொஞ்சம் சென்சிடைஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க ஊடகங்கள் கூட. இப்போ ஊடகங்களோட நோக்கம் என்ன? ஆழ்கடத்தல், தலைமறைவு, பர்தா போட்டு தலைமறைவானாரா? 300 நாள் சார், 320 நாள் இன்னையோட செந்தில் பாலாஜி தம்பி தலைமறைவாகி. இடையில கோர்ட்ல எல்லாம் வந்து ஆஜராகிட்டு போனாரு. இல்லை சொல்கிறேன், ஓகே, இப்போ வரைக்கும் அவர் தலைமறைவு மாதிரி தானே இருக்கு. இல்லை இடையில கோர்ட்டுக்கு வந்தாரு, கோர்ட்டுக்கு வந்தார், பொதுவெளிக்கு கிட்டத்தட்ட தலைமறைவாக இருந்தாரா இல்லையா? செந்தில் பாலாஜி தம்பி 300 நாள் பக்கம் தலைமறைவாக இருந்தாரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? அவர் எது போட்டுட்டு தலைமறைவானார்? ஏன் அதெல்லாம் ஊடகங்கள் பேசவே இல்லை? அப்போ உங்களுக்கு ஒரு பயாஸ் இருக்கா? பேசினா எல்லாத்தையும் ஒன்றா பேசுங்கன்ற. அப்போ எடப்பாடி கேட்குறது கரெக்டு தானே? எங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறதுக்காக ஒரு தலித் தலைவரை, அதுவும் எங்கள் பக்கம் இந்த சமூக வாக்கு வரக்கூடாதுன்றதுக்காக எங்கள் பக்கம் இருக்கிற ஒரு தலித் தலைவரை கிரிமினலைஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. அது சரி தானே? நான் மற்ற விவகாரங்களோ போல, நான் புரட்சி பாரதம் கட்சி ஆளும் கிடையாது. ஐ ஹவ் டிசன்ட் வித் தெம். எனக்கு அவங்ககிட்ட மாற்று கருத்து இருக்கு, புரியுதுங்களா? அதனால வந்து இது ஒட்டுமொத்தமாக தான் இந்த பிரச்சனையை பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 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 வெளியிலேருந்து பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை, இல்லை உங்களோட நீங்கள் ஒரு பயாஸ். இல்லை, போலீஸார் வந்து 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அப்போ ஜெகன்மூர்த்தி தரப்பு வந்து அந்த விஷயத்தில் வந்து ஈடுபடாமல் இருப்பாங்களா? வி.ஆர். கிருஷ்ணய்யர் சொன்ன ஒரு வார்த்தையிலேருந்து சொன்னாங்க. வி.ஆர். கிருஷ்ணய்யர் தான் சொல்லுவார், இந்த நாட்டில் ஒரு சாதாரண சப் இன்ஸ்பெக்டர் நினைச்சாருன்னா யார் மேலேயும் வழக்கு போட்டு அவரை உச்சநீதிமன்ற வரைக்கும் அலைய வைக்க முடியும். ஒரு வழக்கு போடுறதெல்லாம் இன்னைக்கு உங்கள் மேலே வழக்கு போடலாம், பேசுகிற என் மேலே வழக்கு போடலாம், கேமரா எடுக்கிற அந்த தம்பி மேலே போடலாம், யார் மேலே வேணாலும் வழக்கு போடலாம். வழக்கு போடப்பட்டதுனாலேயே அவர் குற்றவாளி ஆகிட முடியாது. அப்போ செந்தில் பாலாஜிக்கு மட்டும் சொல்கிறீங்களா குற்றம் சாட்டப்பட்டது? நான் என்ன கேட்குறேன், ஒரு பொண்ணு கதன்னு கதறிச்சுல எல்லாம் யூடியூப்லேயும், ஒரு அமைச்சரோட மகள். அப்போ ஏன் யாருமே பேசலை? அப்படியே சைலண்ட்டாக இருந்தீங்களே, மௌனிகளாக இருந்தீங்களா? அந்த பொண்ணு ஓப்பனாக சொல்லிச்சு. இன்னொன்று சொல்கிறேன், அதுலேயும் போலீஸ்காரர்கள் சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. நான் இதற்கு முன்பு பணியாற்றிய ஊடகத்தில் அந்த பிரச்சனையை நம்ம பேசியிருக்கோம். நீங்கள் பேசுனீங்க, உங்களை நான் சொல்லலை, சொல்கிறேன் பொதுவாக. அதில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பேர்லாம் அடிபட்டது, அதில் அந்த குடும்பமே ஹராஸ் பண்ணாங்க, அந்த குடும்பத்தை கஸ்டடி டார்ச்சர் பண்ணாங்க, பொய்ய கஞ்சா கேஸ் போட்டாங்க, இதெல்லாம் அந்த குடும்பம் அனுபவிச்சு. இன்னொன்று, இந்த ஆட்சியை பொறுப்பெடுத்து ரொம்ப அந்த ஹனிமூன் பீரியடில் சேலம் கொளத்தூரில் என்ன நடந்தது? திராவிட விடுதலை கழக தலைவர் அண்ணன் கொளத்தூர் மணி மேலே கடத்தல் வழக்கு போட்டாங்களே, அவர் அப்புறம் அந்த உயர்நீதிமன்றத்தில் போய் குவாஷ் பண்ணார், ஒரு சாதி மறுப்பு திருமணம் பண்ணி வச்சதுக்காக. ஆனால் அந்த பொண்ணை உண்மையிலே கடத்தினது யார்? அங்கே இருக்கக்கூடிய ஒரு கொங்கு கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பேர் அடிபட்டது. அதுவும் அடிபட்டது. இல்லை, இப்போ அந்த இணையர் வந்து ஒன்றா தான் வாழ்கிறாங்க. இன்னைக்கு ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறமேல 2 பேரும் 2 வருஷம் கழிச்சு ஒன்றா வாழ்ந்தாங்க. அன்னைக்கு அவர் வீட்டாண்ட போய் இத்தனை போலீஸ் நின்னீங்களா? அதில் பேர் அடிப்பட்ட எம்எல்ஏ வீட்டாண்ட. பள்ளிக்கரணையில் என்ன நடந்தது? அந்த பெண் வந்து எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. காவல்துறை என்னை இந்த மாதிரிலாம் சொல்லுது. ஏன் அந்த காவல் அதிகாரிகள் மேலாம் நடவடிக்கை? ஏடிஜிபி மேலே எடுத்த நடவடிக்கை 100% சரி. இது வந்து அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாண்புமிகு நீதியர் வேல்முருகனுடைய அவர்களுடைய நோக்கம் 100% நியாயமானது. சட்டத்தின் பால் நின்று தான் அவர் அந்த நிறைய பேர் அவருக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடில்லை. அதில் நம்ம ஆட்கள், ஏன்னா அவரை பற்றி எனக்கு தெரியும். அவர் எப்போவுமே வந்து இந்த போலீஸ் கஸ்டடி டார்ச்சரு, இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஆக்ஷன்லலாம் அவர் எப்போவுமே இன்டாலரண்ட்டாக தான் இருப்பார். அவர் பல வழக்குகளில் முந்தா நாள் கூட ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்தார். டாஸ்மாக் வழக்கில் போராடுறது சட்டவிரோதம் கிடையாதுன்னு கொடுத்துருந்தார். அவருக்கு வந்து என்னென்னா, இந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணிப்பாங்க. ஒரு 2000 பேர் வந்துட்டாங்க, எங்களை வேலை செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க, எம்எல்ஏ அவர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாருன்னா, அவர் எப்போவுமே அந்த ஜட்ஜு அவரை பற்றி அவர்கிட்ட வழக்கு நடத்தி இருக்கிறோம். அவர் நீதிமன்றத்தில் நேரடியாக அவருடைய அணுகுமுறையை நாங்கள் பார்த்துருக்குறோம். ரொம்ப நியாயமாக தான் நடத்துவார். ஜூனியர் வக்கீல் சீனியர் வக்கீல்ன்ற பாகுபாடுலாம் அவர்கிட்ட இருக்காது. ஆனால் அவர்கிட்ட அவர் எப்படி இது பண்ணியிருப்பாங்கன்னா, இவர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாருன்னு ஒரு பூதாகரமாக ஒரு விஷயத்தை கொண்டு போயிருப்பாங்க. அப்போ அவர் வந்து அதிகார துஷ்பிரயோகத்தை அவர் எப்போவுமே இன்டாலரண்ட்டாக தான் இருப்பார்.
நேற்று அவருடைய கோவத்துக்கான காரணம் கூட அதுதான். இல்லை 2000 பேர் வீட்டு முன்னாடி நிறுத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா 400 ஏன் பேர் நின்னாங்கன்றது போலீஸ் அவருக்கு வந்து தெரியல. வரதான் அதுதான் செய்வாங்க சொல்றேன். அப்படிங்கிறாரு. 400 கரெக்டா அதுதான் ஒத்துழைப்பு கொடுத்துருந்தா மீண்டும் பிரச்சனை இல்லையே. சொல்றேன். 400 போலீஸ் வந்துட்ட பிறகு திரள ஆரம்பிச்சாங்களா? 400 போலீஸ் வந்ததுக்கு பின்னாடி திரள ஆரம்பிச்சாங்களா? திரண்டிட்ட பிறகு 400 போலீஸ் வந்தாங்களா? ஃபேக்ட் கரெக்ட் தான். 2000 பேர் இருந்தாங்க, 400 போலீஸ் இருந்தாங்கன்றதெல்லாம் ஃபேக்ட் கரெக்ட். ஆனா அது எப்போ நடந்ததுன்றது இருக்குல்ல. இல்லை இப்போ இந்த சிறுவன் கடத்தல் வழக்கில் வந்து ஏடிஜிபி ஜெயராம் அவர்கள் வந்து அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ நான் கேட்க வர்றது என்ன அப்படின்னா, பூவை ஜெகன்மூர்த்தி எப்படி இந்த வழக்குக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னு கேள்வி. 2 விஷயம் தான் அவங்க சொல்றாங்க. ஒன்று வந்து மகேஸ்வரியும் அவங்களும் ஒரு ஹோட்டல் வெளியில வந்து நின்று சந்திச்சது. அதுக்கப்புறம் ஏடிஜிபிக்கும் அவருக்கும் இருந்த கால் டயல் ரெக்கார்ட். இதனாலேயே வந்து அவரை கமிட் பண்ண முடியுமான்னு எனக்கு சட்டம் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும். இந்த 2 விஷயத்தை வச்சுட்டே அவரை கமிட் பண்ண முடியும். அவர் தான் இந்த அஃபென்ஸில் ஈடுபட்டாருன்றத சொல்ல முடியாது உறுதியாக. பேசியிருப்பாங்க தான், பார்த்துருப்பாங்க தான். அவரே அதை தான் ஒத்துக்கிறாரு எம்எல்ஏவே. ஆமாம் பார்த்தாங்க, ஆமாம் பேசினாரு. ஆனால் இது தொடர்பாக எதுவுமே என்கிட்ட பேசலைன்றாங்க. இதில் அவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. இதில் அவர் வந்து எந்த ஒரு ஒத்துழைப்பும் இந்த கடத்தலுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லைன்னு தான் எம்எல்ஏ தரப்பு சொல்கிறாங்க. இன்னொன்று, நான் எம்எல்ஏ தரப்பை மட்டும் கேட்டுட்டு நான் பேசலை. புகார் கொடுத்த நபர்கள் கூட இன்னைய வரைக்கும் அவங்கள வந்து யாருமே வந்து அணுகலை. புரட்சி பாரதம் கட்சி ஆட்களோ இன்னைக்கு 14ஆம் தேதியிலேருந்து சொல்லலை, 7ஆம் தேதியிலேருந்து கூட சொல்ல, மே மாதத்துலேருந்தே நான் சொல்கிறேன். யாருமே அவங்கள போயிட்டு பொண்ணு பையன் எங்கே இருக்காங்க, அவங்கள பிரித்து விட்ருங்க, நான் உங்களுக்கு இவ்வளோ பணம் தரேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண கிடையாது. பண்ணியிருந்தாங்கன்னா அந்த புகார்தாரர் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்படி நடந்திருந்தால் முதல் ஆளாக நாங்கள் தான் அதை எதிர்த்து நின்று போராடி இருப்போம். அப்படி நடக்காத விஷயத்தை ஏன் நடந்த மாதிரி காட்டுறீங்க? அதுதான் நம்ம பிரச்சனை. இன்னும் ஒரு 7-8 மாதங்களில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் ஜெகன்மூர்த்தி அவர்கள் மீதான இந்த 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது புரட்சி பாரதம் கட்சிக்கு தேர்தலில் எதுவும் பின்னடைவு ஏற்படுத்துமா? இல்லை, கண்டிப்பாக அதுதானே அதுவும் ஒரு நோக்கமாக இருக்கும்ல. அந்த இடத்துல வந்து ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்கா, அதுதான் அவங்க அறிக்கைகள் வெளிப்படுத்துது. நான் அதில் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா ஆனால் இதில் தேர்தல் வாக்கு நோக்கமும் இருக்குது, வாக்கரசியல் நோக்கமும் இருக்குன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அவரை வந்து கிரிமினலைஸ் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட அவரை அசிங்கப்படுத்திட்டாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க. உண்மையிலே அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணாரா பண்ணலையா, இந்த பிரச்சனையை பற்றி நான் சொல்கிறேன். இந்த பிரச்சனையில் அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணலை. கட்ட பஞ்சாயத்துனா 2 தரப்பை கூப்பிட்டு பேசியிருக்கணும். இந்த தரப்பை கூப்பிடவே இல்லைன்ற நான். பையன் வீட்டு தரப்பை கூப்பிடவே இல்லை, அவங்க போய் அணுகவே இல்லை. அது அவங்க சொன்ன தகவல் நம்மக்கிட்ட. ஊடகங்களில் கூட நிர்பந்தத்தின் பேரில் பேட்டி தரலாம், எங்ககிட்ட போய் சொல்ல மாட்டாங்களே, அவங்க சொல்லவே இல்லை. அதுக்குள்ளேயே மீடியா ஏன் இப்படி ஒரு பேரலல் ட்ரையல் நடத்துதுன்றது தான். நடத்துறதன் நோக்கம் வந்து மீண்டும் மீண்டும் ஒரு கட்சி தலைவரை அந்த கட்ட பஞ்சாயத்து கருத்தாக சொன்ன விஷயத்தை இப்படி பரப்புறதுன்றது வந்து ஒரு வாக்கரசியல் நோக்கத்துக்காகவும் பண்ணுறாங்க. இப்போ ஏடிஜிபி ஜெயராம் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது ஆளும் தரப்புக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறதா? ஏன்னா முதல்வர் அவருடைய கட்டுப்பாட்டில் கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி இது மாதிரி வழக்கில் வந்து சம்பந்தப்பட்டு இது மாதிரி இன்வால்வ் ஆகிறாரு அப்படின்னா அப்போ 2 தரப்பு நியாயத்தையும் கேட்க மறந்தாரு அப்படிங்கிற பார்வையில் தானே வந்து பொருள் கொள்ளப்படுது. இல்லை, ஆக்சுவலாக ஏடிஜிபி வந்து அவர் காரை கொடுத்தது வந்து ரொம்ப தப்பு. அதுதான் வந்து ஜட்ஜையும் வந்து ரொம்ப அவர் அதில் அன்காம்ப்ரமைஸ்டாக ஆனதுக்கு காரணம் வந்து உங்கள் காரை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, யூ ஹேவ் அ பிரமா ஃபர்ஸ்ட், உங்களுக்கு ஒரு அடிப்படை முகாந்திரம் இருக்குது இந்த வழக்கில், அதனால தான் அவரை கைது செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, இது வந்து ஸ்டாலின் அரசுக்கு ஒரு அவப்பேரை உண்டாக்குமானா அதுதான் பூவை ஜெகன்மூர்த்தியை போட்டு துவத்தோன்னு துவச்சிட்டாங்களா. வேற ஒரு தரப்பு அப்போ நாங்கள் தான் அவரை வந்து கைது பண்ணிட்டோமேன்னும் போது அது வந்து ஆட்சிக்கு எந்த வகையிலையும் வந்து ஒரு கெட்ட பேராக ஏற்படாது. அது அந்த மாதிரி ஏற்பட்ட மாதிரியே தெரியல வெளியில். ஆட்சிக்கோ கட்சிக்கோ எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின மாதிரி தெரியல. ஆனால் அது எதிர்த்தரப்பை தான் சேதாரத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார். நன்றி.